ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் ப்ளவுஸ் தான். இது வந்து கட்டிங் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ காட்டன் ப்ளவுஸ் தான், பட் ஆனால் செல்ஃபாக டிசைனாக இருக்கிற மெட்டீரியல் இது. ஸோ இந்த ப்ளவுஸ் நம்ம வந்துட்டு எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பழைய அளவு ப்ளவுஸ் வச்சு தாங்க நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், ப்ளவுஸ் மேலே போட்டிருக்கேன். இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்துட்டு கட் பண்ணுறேன். இதோட பாடி சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 38 இன்ச்சு. ஸோ 38 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ள நார்மல் காட்டன் ப்ளவுஸ் தான் வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங் தான், சரிங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு நான் எப்படி வந்துட்டு அளவுகள் ப்ளவுஸ்லேருந்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ மெத்தட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலலாம் நம்ம எந்த அளவுல நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ இதை அப்படியே தான் நம்ம வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு எவ்வளோ அது அங்கிருந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ கழுத்து பாருங்க எவ்வளோ அகலம் இருக்குன்ட்டு. இப்போ இதில் அகலத்தை நான் மேலே மட்டும் வந்து செக் பண்ணி சொல்கிறேன். 9 இன்ச்சு இருக்குங்க. ஸோ நல்லா வந்துட்டு விரிஞ்சு கொடுத்துருக்கு. அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப வந்துட்டு விரிஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து இந்த பாடிக்கு நான் எப்படி வந்து கழுத்து வைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். நான் பாருங்கள் ப்ளவுஸிலிருந்து எந்த அளவுமே நான் கழுத்துக்கு எடுத்துக்க போகிறதில்ல. நானாக தான் வைக்க போகிறேன். இது ட்ரையல் மாதிரி தான். அவங்க ஃபஸ்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே லோக்கல் தான், ஆனாலும் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க இங்கே கடை இப்படி இருக்கிறது எனக்கு தெரியலங்க, யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுது அப்படின்னாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் நம்ம வந்து தைக்கிறோம். நான் எப்படி இவங்களுக்கு கழுத்து வைக்கிறேன்னு பாருங்கள். நல்லா வந்துட்டு பின்னாடி நல்லா இறக்கமான கழுத்து. இது 9.5 இன்ச்சு என்னமோ இருந்தது. அவங்க வந்து அரைஞ்சு கம்மி பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அளவுகள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். ஏன்னா அளவுகள் எடுக்கிறது ஒவ்வொரு தடவை கட்டினா ரொம்ப டைம் ஆகும், அதனால் எடுத்துடுறேன். பாடி அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவுகள் எடுத்துக்கணும், என்னென்ன அளவுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 15 to 20 டேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் நான் இதில் வந்து எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு அளவுகளை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே நம்ம வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்காக இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேலில் வந்துட்டு கிளாத் விட்டுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிசைனர் மெட்டீரியல், அதாவது காட்டனாக இருக்கட்டும், காட்டனில் தான் நம்ம அப்படியே வெட்டுவோம். லைனிங் இந்த வந்து மற்ற மெட்டீரியலில் லைனிங் போட்டுக்குவோம். ஸோ இந்த மாதிரி காட்டனில் இந்த மாதிரி டிசைனர் மெட்டீரியல் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா உள் பக்கம் கடையை திருப்பிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் மார்க் இருக்கணும். மேலே நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வெளியில் தெரியும், அசிங்கமாக தெரியும். அதனால உள் பக்கமாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி எழுதுறீங்க அப்படின்னாலும் உள்ளே வந்துட்டு நல்லா தெரியும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே திருப்பி மார்க் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி உள்ளே திருப்பி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து குழப்பமாகுது. சிலதுல எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும், சிலதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது. இதுவே எனக்கு உண்மையாக கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுதான் உள்ள. ஏன்னா நான் அயன் பண்ணுறப்பவே திருப்பி தான் வந்துட்டு அயன் பண்ணேன். ஓகே, ப்ளவுஸோட ஒயரை வந்துட்டு 14 இன்ச்சு, தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம வந்துட்டு 14.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். நான் வந்து மொத்தமாக தான் வந்துட்டு அளவு விட்டுக்குவேன், தனித்தனியாக வந்துட்டு விட மாட்டேன். பின்னாடி பாடி பார்த்தீங்கன்னா 21 இன்ச் இருந்துச்சு. ஸோ அதில் பாதி 10.5 இன்ச்சு. பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸ் தான். இதில் நாம் எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணுறதோ கழிக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். இடுப்பு வந்துட்டு 18. ஸோ அதில் பாதி வந்துட்டு 9 இன்ச்சு. பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விடணும். இந்த 1 இன்ச்சு எல்லா அளவு ப்ளவுஸுக்கும் இதே அளவு தான், அதெல்லாம் வந்துட்டு மாற்றக்கூடாது. ஸோ இந்த அளவுகளை எல்லாம் வந்துட்டு கோடு போட்டுடலாம். பாடியிலேருந்து அளவெடுத்தால் மட்டும்தாங்க அந்த கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே. மற்றபடி அளவு ப்ளவுஸில் இருந்துச்சுன்னா அதில் என்ன அளவு இருக்கோ அதே தான், அதையெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ பின்னாடி கழுத்து உயரம் பாருங்கள் 9 இன்ச்சு. நான் வந்து காட்டன் ப்ளவுஸோ ஃபுல் வயர் ப்ளவுஸோ மார்க் பண்ணுறப்ப தையலுக்காக 1/2 இன்ச்சு விடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 9.5 இன்ச்சு. அளவு ப்ளவுஸில் 9.5 இருந்துச்சு, அவங்க வந்துட்டு 9 இன்ச்சு வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பாருங்கள், நான் தையலுக்கு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்களுக்கு கழுத்து அகலம் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப அகலமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க போடுறப்ப அவங்க ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அப்படி வந்து இழுத்து கொடுத்துருக்குது. ஆனால் இதை பேஸ் பண்ணியெல்லாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அளவுகள் எடுத்துக்கவே முடியாது. இது எப்படின்னா, எனக்கு வந்து அவங்க நேரில் தான் வந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்படியெல்லாம் அப்படியே கண்ணில் பார்த்தோன்னே இத்தனை இன்ச்சு இருக்கும் அப்படியெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நான் எப்படி ஒரு அப்ராக்சிமேட்டாக வைப்பேன் அப்படின்னா, இப்போ அவங்களதுல ஷோல்டர் 2 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலான கழுத்தாகலம் தான் அவங்க வச்சுருந்துருக்கணும். அவங்க பாடிக்கு தகுந்த கழுத்தாகலம் தான் வச்சுருக்கணும். அது அவங்க ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அது விரிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு. எனக்குமே அப்படி தான். நானுமே வந்துட்டு என்னோடய ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து மேலே வந்து ரொம்ப விரிஞ்சு தான் இருக்கும். அது வந்து அவங்க ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி. அதனால் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் குழப்பிக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தான் நான் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு மார்க் பண்ணுவாங்க இல்லையா, அதில் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்கிறது என்னுடைய டவுட்டு. இதில் பாருங்கள் அவ்வளோ இது இருக்குது. அது எப்படி கரெக்டாக வரும் எனக்கு தெரியல. சரி, நமக்கு அது தேவையே இல்லை. ஸோ இப்போ என்னென்னா அவங்க ஓரளவுக்கு நல்ல ப்ராடாக தான் போட்டிருக்காங்க. கழுத்து வந்து
21 அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 6.5 இன்ச்சு கழுத்து வைக்கலாம். 6 வச்சு நீங்கள் 2 இன்ச்சு ஷோல்டர் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் பேக்கு நெக்கோட உயரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, 9.5 இன்ச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக எப்படி வச்சுருப்பாங்களே என்னால் கெஸ் பண்ண கூட முடியல. அதனால நான் ரொம்ப யோசிக்கவே இல்லை. ஏன்னா இவ்வளோலாம் யோசிச்சேன்னா நம்மளால் கட் பண்ணவே முடியாது. நான் இப்படி தான் வைக்கிறேன் பாருங்கள். இவங்களுக்கு 6.5 இன்ச்சு கழுத்தகலை வைக்கிறேன். 3 இன்ச்சு 6ல் பாதி 3.25 வரும். 4 இன்ச்சு கம்மி பண்ணி 3 இன்ச்சு வந்துட்டு கழுத்தகலை வைக்கிறேங்க. 2 இன்ச்சு வந்துட்டு ஷோல்டர் வைக்கிறேன். சரிங்களா? அவங்க போட்டுட்டோம், போட்டு பார்த்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பாடி ஸ்ட்ரக்சரும் நல்லா ஒரு மாதிரி விரிஞ்சு தான் இருந்தது. சப்போஸ் அப்படி ஒரு வேளை அது கொஞ்சம் அகலமாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அப்புறம் கழுத்து அகலத்தை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எழுதிடுறேன். 6.5 இன்ச்சு கழுத்து அகலம், 2 இன்ச்சு வந்துட்டு ஷோல்டர். ஸோ 2 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கணும், 2.25. ஸோ எவ்வளோ ஷோல்டர் அகலம் வைக்கிறீங்களோ அது வந்து தையலுக்கு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு ஆம்கோல் வந்து 8.1 இருக்குது. ஸோ இது காட்டன் தான். அப்படியே நீங்கள் அதில் இருக்கிற எல்லா காட்டனும் லைனிங்கோ அவங்க என்ன அளவு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், எப்பவும் போல் உயரத்தில் இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு இங்கே வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்துட்டு 8.5 இன்ச்சு உயர வைக்கிறேன். ஸோ உயர வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். அப்புறமா 10 எச்சா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சென்டரில் இருந்துட்டு ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு தான் நான் வந்துட்டு விடுறேன். விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் அப்ராச்மெண்ட்டை எப்பயும் போல் செக் பண்ணிக்கிறேன். மேலே தையலுக்கு விட்டுட்டு இது அப்ராச்மெண்ட்டாக தான், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ 8.25 இன்ச்சு வருது. அப்போ நம்ம வளைக்கிறப்ப மேபி அந்த 8.5 இன்ச்சு வந்துடலாம். பாருங்கள், வளைச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்துடும் ஓரளவுக்கு. அப்படி இல்லைன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மைல்டாக மட்டும் விட்டுக்கலாம். பாருங்கள், வளைச்சாச்சு. இந்த மாதிரி ஷோல்டரோட எப்படி சொல்கிறது, ஆம்கோலோட அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப ஒரு தடவை வளைச்சா அப்படியே அழகாக வந்துடும். இங்கே குட்டியாக இருக்கும் பாருங்கள், அப்போ மட்டும்தான் நமக்கு அது ஒரு மாதிரி நகர்ந்து போகும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கிறேன். மேலே வந்துட்டு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு நான் எங்கெல்லாம் வளைச்சனோ அங்கெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 8.1னா 8.1 தான் இருக்கணும். கரெக்டாக 8.25 இருக்குங்க. அப்போ நான் எப்போ போல் நான் அந்த வளைச்சி வெட்டுறப்ப அந்த ஒரு புள்ளி வர மாதிரி வெட்டிக்குவேன். சரிங்களா? ஸோ பாடியில் நீங்கள் வந்துட்டு ஆம்கோல் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாக்ட் அளவுலேருந்து 4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும். ஸ்லீவில் எல்லாம் வந்துட்டு நீங்கள் அதே அளவுக்கு தான் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க. நான் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரை எம்படுது தைச்சு முடிச்சா 1.5 இன்ச்சு வந்துடும். போதும். ரொம்ப துணி உள்ளே விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இந்த சைடில் அழுத்திட்டு நல்லாவே இருக்காது. இவ்வளோ இருந்தாலே போதும் நம்மளுக்கு. பாருங்க, எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன். கழுத்து வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வெட்டிடலாம். ஸோ இப்படி அளவு ப்ளவுஸ் பார்க்குறப்ப உண்மையாலுமே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். என்னதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட, ஐயோ என்னடா கழுத்தாகல இவ்வளோ பெருசாக இருக்கே, நம்ம இது எப்படி வைக்கிறது, இது வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு உண்மையாலுமே ரொம்ப குழப்பம்தான். ஆனால் நம்ம வந்து பயந்துக்கவே கூடாது. நம்ம வேலையில் நமக்கு இவ்வளோ வருஷம் நம்ம தைச்சதுக்கு ஒரு எப்படியாவது ஒரு வந்து நாலேஜ் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். எல்லாத்தோட பாடியும் ஒரே மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக விரியாமல் அப்படியே ஷேப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம தான் தைரியமாக வந்து பண்ணணும். பயந்துக்காதீங்க. எப்போவுமே பயந்தீங்கன்னா அதை விட ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம முன்னேறத்துக்கு தடை வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பயந்துக்காமல் பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். இன்னொன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ட்ரையல் தான். அதனால தாராளமாக நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அதுக்காக ரொம்ப மாறிட போகுது, அதையும் பார்த்துக்கோங்க. நம்மளே அறியாத மாறும், அதுக்கு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத்தும் ஆம்கோல் சுற்றளவில் ஒரு அர்க்கத்தும் பண்ணிக்கிறோம். பாருங்கள், வெட்டிட்டேன். நல்லா கழுத்து வந்து ஓரளவுக்கு வந்துட்டு பஞ்சுக்கு. ஏன்னா அதில் வந்து ரொம்ப விரிஞ்சங்காட்டி அது டீப்பாக வெட்டியிருக்காங்களா என்னன்னு எனக்கும் தெரியல. அதனால் நான் என்னோடய ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பேக் சைடு வந்து வெட்டியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்னன்னா இந்த மாதிரி சமயத்தில் கஸ்டமர் கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அது எதுவுமே பண்ணலை, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, நான் வந்து இதுலேருந்து இப்படி அளவுகள் எடுத்துக்க முடியாது, அதனால நான் உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேங்க கழுத்து, நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு அதில் ஆர்டர் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், அடுத்த ப்ளவுஸ்லேருந்து அது கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். வேறு வழியே கிடையாது. இப்போ இது வந்து காட்டன் ப்ளவுஸ் லைனிங் இல்லாமல் தைக்கிறதுனால கீழே மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கோ தையல் அடிக்கிறதுக்கோ இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு கையை வந்து மார்க் பண்ணுறோம். கையில் இருக்கிறத நான் அப்படியே தான் எடுத்துக்குவேன், இதுக்கு தனியாலாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை. அவங்க வந்து கை நீளம் ஜாஸ்தி கேட்டிருந்தாங்க, 6 இன்ச் இருக்குது. அவங்க வந்துட்டு 7 இன்ச் கை நீளம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 7 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கச்சை பகுதி 3 இன்ச்சு நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ கை சுற்றளவு பாருங்கள், 1 இன்ச்சு நம்ம வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். அந்த 1 இன்ச்சுக்கு வந்து எவ்வளோ லூஸ் வேணும்னாலும் நமக்கு தெரியாது. மைல்டாக ஒரு லூஸ் கொடுக்கும், பட் அது அவ்வளோக்கா நமக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 2 இன்ச்செல்லாம் சேர்த்துறோம்னா வேணால்
செக் பண்ணிப்பேன். இதெல்லாம் 1 இன்ச்சு தானே, நான் இதில் இருக்கிற அளவை நான் அப்படியே வைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படியே ப்ளவுஸ் எடுத்து பிடிச்சி தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு இப்படியே நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவு தான் வைக்கிறேன். ஒரு வேளை லூஸாக இருந்துச்சு அப்போ நம்ம வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்குவோம். அவங்க போட்டு பார்க்கட்டும், நோட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? ஆம்கோல் எவ்வளோ சொன்னாங்க? 8.1. ஸ்லீவ்லாம் பாருங்கள் அதே தான், 8.1 தான் ஸ்லீவில் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். அதெல்லாம் குறைக்கக்கூடாது. பாடியில் மட்டும்தான் 4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். ஸ்லீவ்ல எல்லாம் அதே அளவு தான் இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இங்கே பாருங்க கரெக்டாக இருக்குது. அவங்க வந்து இந்த இடத்துல 4 துணிக்குமே அவங்க வந்துட்டு ஒட்டு போட்டுக்க வேண்டியதான். இப்போ கை வளைக்கிறோம். கை வளைக்கிறதுக்கு சென்டரில் இருந்துட்டு 2 இன்ச்சு விட்டுட்டு அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம வந்துட்டு வளைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து கை வளைக்கிறப்ப பார்த்தா தெரியும். சம்டைம் நான் என்ன பண்ணுவேன், வெட்டுறப்போ ஒரு மாதிரி வெட்டியிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு வளைக்கிறப்ப இது இப்படி நகருது பாருங்கள் கிளாத்து. அது எப்படி நம்ம பர்ஃபெக்டாக வளைக்க முடியும்? அதனால் வெட்டுறப்ப நமக்கு தெரியும். நான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்குவேன். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் வளைக்கிறது ஒன்றுமா வெட்டுறது ஒன்றுமாலாம் பண்ணலை. இந்த கையில் மட்டும் அந்த மாதிரி தான் வரும். அவ்வளோதான், வெட்டிட்டேன். சென்டரில் ஒரு அறுக்கத்து, அதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்றளவில் ஒரு அறுக்கத் பண்ணிக்கிறோம். கீழே பாருங்கள், நம்ம வெட்ட தேவையில்லை. ரொம்ப எக்ஸாக்டாக தான் இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா அளவு. அதனால் நான் அப்படியே விட்டுட்டு கீழே இந்த இடத்துல அறுக்கத் மட்டும் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து மடித்து தைக்கிறப்ப கொஞ்சம் அந்த அளவு கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. கை வந்து 7 இன்ச் அப்படிங்கிறது மட்டும் நான் எழுதிடுவேன். அண்ணா வந்து அப்புறம் பார்த்து செக் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ வந்து குடஞ்சி விட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 4 ஒரே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால இப்படி மேல் பக்கம் இருக்கிற கிளாத்லேயே வந்துட்டு நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம். குடஞ்சி விடுறதுக்கு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஆம்கோல் சுற்றளவு எடுத்துக்கிறோம். 8.1னா அந்த 1.1 விட்டுருங்க, 8.5. ஸோ 4.25 இன்ச்சு வரும். அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம 1/2 இன்ச்சு வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்துட்டு வளைச்சிக்கலாம். இப்போது இது பாருங்கள் 8.1 இல்லையா? நீங்கள் 8.75 கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைல்டாக ஒரு லூஸ் இருக்குது, அவ்வளோதான். என்னென்னா லைனிங் தெரிவிக்காது. இதை நான் மார்க் பண்ண வரல. லைனிங்க்கு பிரச்சனை இல்லை. காட்டன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே லூஸ் இருக்குது, சுருக்காக வரும். அதனால் நான் கரெக்டாக அந்த ஒரு புள்ளியை கூட அப்படியே வந்து பண்ணிட்டேன். இதை லைனிங்காக இருந்தால் நீங்கள் 8.75 கூட வைக்கலாம். ஏன்னா அது லைனிங் தண்ணியில் சுருங்குறப்ப மேபி அது வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்கும். பாருங்கள், குடஞ்சி விட்டுட்டேன். இந்த ஆம்கோல் ரவுண்டு வரைக்கும் தான் குடையணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துணியெல்லாம் என்ன வரைஞ்சிங்கனாலும் சாக்பீஸே விழுகாது. ஓகே, இப்போ வந்துட்டு கையும் நான் வந்துட்டு வெட்டி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறப்ப எப்பயும் போல் இந்த கரை பகுதி வந்து நம்ம பக்கம் வர மாதிரி வச்சுட்டு மடிப்பு பக்கம் வந்துட்டு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து பேக் சைடு கிளாத் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு கிராஸில் போட்டுக்கணும். கிராஸில் போடுறப்ப நல்லா செக் பண்ணி போடுங்க. ஓரளவுக்கு நல்லா கிராஸ் இருக்கான்னு பார்த்து போடுங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் கிளாத் இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து கொஞ்சம் இப்படி துணி விடுவோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு கிளாத் இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா அளவுகளையும் நம்ம வந்து கோடு போட்டுடலாம். அந்த பேக் சைடோட அவுட்ரு பார்ட் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்கேல் வச்சு தான் வந்து கோடு போட்டுக்குவேன். இந்த ஒயரை அர்க்கத் பண்ணியிருப்போம் பாருங்கள், இந்த கோடு தெரியும். இது கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு வேணும். அந்த கோட்டை போட்டுக்கோங்க. சைடில் நான் கோடு போட்டுட்டு இப்போவே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லைங்களா தையலுக்கு, அதை வந்து நான் விட்டுக்கிறேன். கழுத்து பகுதியில் பாருங்கள், மேலே டாப்பில் ஒரு இடத்துலையும் சென்டரில் ஏதாவது ஒரு இடத்துலையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆம்கோல் வந்துட்டு அங்கங்கே அப்படியே கோடு போட்டுக்கோங்க. மேல் துணியை அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டின்னா நகரும் அப்படியே. ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா அளவுமே கோடு போட்டுங்க. இந்த ஃப்ரண்ட்டில் கோடு போடுற போட்டு கொஞ்சம் சேர்த்து உயரமாக போட்டுக்கோங்க. ஏன்னா பேக் நெக் வந்து இறக்கமாக இருக்கும், ஃப்ரண்ட் நெக் மேலாக இருக்கும், அதனால பத்தாது போயிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீழே பாடியோட உயரம் மார்க் பண்ணியிருந்த பாருங்க, அதுக்கு வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். ஸோ இது கிராஸ் அப்படிங்கிறதுனால நேராக போடணும் கோடு. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த 2 பக்கம் வந்துட்டு மார்க் பண்ணுறது. இந்த துணியில் சாக் பீஸில் இதே உழுவ மாட்டேங்குது மார்க்கு. அப்புறம் வந்து கழுத்தோட அகலம் இதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம், கோடு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு ஃப்ரண்ட் கழுத்தோட ஒயரை செக் பண்ணிடலாம். பாருங்க, மேலே நல்லா அந்த தையல் இருக்கும் பாருங்க, ஷோல்டர் தையல். அங்கே இருந்துட்டு இதோட இறக்கம் 7 இன்ச் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் 7 இன்ச்சு. இந்த முன்னாடி ஏன் 1 இன்ச்சு கம்மி பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது கொக்கி, இது வி, இதுக்கு 2க்கு இடையில பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு. ஸோ இந்த கேப் விட்டு தைச்சா தான் அவங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி இப்படி இழுத்து போடுறப்ப கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்காது, லூஸ் ஆகிடும். அதுக்காக தான், இந்த கேப்பு விடுறதுக்காக தான் நம்ம வந்து முன்னாடி அரைஞ்சு குறைக்கிறோம். சப்போஸ் நீங்கள் குறைக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த கேப் வராது, இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரும், பக்கத்துக்கே வரும். ஸோ அப்போ வந்து அது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு முன்னாடி அந்த 1/2 இன்ச் குறைக்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள் முன்பக்க ஒயரை எப்படி மார்க் பண்ணுறேன்னு. நான் ப்ளவுஸ் அப்படியே எடுத்து பிடிச்சிக்கிறேன். கீழே வந்துட்டு நம்ம சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், பட்டிக்கு மேலே அந்த இடத்துல துணியை பிடிச்சிக்கிட்டு ஷோல்டர் சும்மா இப்படி ரெட்டையை பிடிச்சிக்கிறது. அது எதுக்காகனா பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறனால. சென்டர் பக்கமே இப்படி வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ப்ளவுஸ் மேலே வச்சு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் அதிக ஸ்ட்ரெச் ஆகலை.
ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒயரை நம்மளுக்கு. இதில் பாருங்கள் பட்டி எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு இப்படி திருப்பியே காட்டுறேன். பட்டி பாருங்கள் அப்படியே நேருக்கு நேர் இருக்குது. இங்கேயும் ரொம்ப தூக்கலை, இங்கேயும் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பட்டி வரைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம ஒயர் எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அவங்க செல்ஃப் டெய்லரிங்கு, அதனால் அவங்க அப்படி வச்சுருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி அப்படியே காப்பி பண்ண தேவையில்லை இல்லையா? நான் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதையெல்லாம் வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். முன்னாடி கழுத்து வந்து 7 இன்ச்சு சொன்ன இல்லைங்களா, தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்துட்டு 7.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இது வந்துட்டு கோடு போட்டுடலாம். முன்பக்கம் 6 இன்ச்சு குறைப்பம் பாருங்க, அதுவும் குறைச்சிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு நான் கழுத்தோட அகல கீழே ஃப்ரண்ட் கழுத்தோட அகல வருது பாருங்க கீழே, அங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க பாடிக்கு அந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா குறுகலாக போயிடும். அதனால நான் அதிகப்படுத்தியிருக்கேன். எனக்கு இதுதான் எக்ஸாக்டானு தெரியாது, பார்க்கலாம். அவங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் மேபி இன்னும் கொஞ்சம் அகல வேணும் அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம் சரிங்களா? ஏன்னா எடுத்தோன்னே டக்குன்னு ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடக்கூடாது. அப்போ ரொம்ப விரிஞ்சிட்டு போயிடுச்சுன்னா வம்ப போயிடும், அது சரியும் பண்ண முடியாது. அதனால நம்ம அவ்வளோ ரொம்ப திடீர்னு பண்ண வேண்டாம். நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நான் அகலப்படுத்தியிருக்கேன். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒயரம் எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க 12.75 தான் இருக்கு. ஆனால் அவங்க வந்து என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு தடவை பார்த்தா மைண்டில் நிற்காது, 2-3 தடவை பார்க்கணும். பட் ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க. மேபி ஃப்ரண்ட் பார்ட் அவங்களுக்கு அப்படி இருக்கலாம், அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி இருக்கலாம். ஸோ செஸ்ட் ஏரியா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு மேலே தான் இருக்கணும். ஆனால் இது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம எல்லாத்தையும் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் அவங்கள நோட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நானே அவங்களால வாஷ் பண்ணவே இல்லை. அவங்க ஏன்னா அப்போ நான் ஏதோ வேலையாக வேறு இருந்தேன், கொடுத்தாங்க அப்படியே வாங்கி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கிறது மேபி அவங்க வந்து அந்த துணியை போட்டு துவைச்சிருந்தா அது சுருங்கி இருந்திருக்கும். அப்போ அவங்க 13 வச்சுருந்துருக்கலாம், சுருங்கி இப்போ 12.25 இருக்கலாம். நம்ம அது தெரியாது இல்லையா? நாமளும் அதே 12.25 வச்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா அது இழுத்தும் கொடுக்கல, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறது. கிராஸ் கட்டிங் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகணும். ஆனால் இது பெருசாக இழுத்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு டவுட்டு, இப்படியே வச்சா கண்டிப்பாக பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 13 இன்ச்சு வைக்கிறேன். அந்த 1/4 இன்ச்சு நான் வந்துட்டு அதிகப்படுத்திக்கிறேன். உண்டு நாளில் நான் பண்ணவே இல்லை, 13 இன்ச்சு தான் வைக்கிறேன். பார்க்கலாம், அவங்க போட்டு பார்க்கட்டும். நான் வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். பாருங்கள், உங்கள் முன்னாடி நான் இழுத்து காட்டினேன் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகலை. இதோட காமெடி என்னன்னா, எனக்கு இது டவுட்டு, நிஜமாலுமே இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படின்ட்டு. அப்புறம் அவளை கூப்பிட்டு கேட்டும் போட்டேன். கேட்டதுக்கு இல்லைங்க இது வந்து கிராஸ் கட்டிங் தான் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க ஸ்ட்ரெச் ஆகவே இல்லைங்க அதிகமாக, அதனால தான் டவுட் ஆகிடுச்சு கேட்டேன் அப்படின்னா. இல்லைங்க தெரியல, ஆனால் இந்த கிராஸ் கட்டிங் தான் அப்படின்னாங்க. அதனால இது வந்து அதிக ஸ்ட்ரெச்சும் ஆகலை. ஆனாலும் மேபி அவங்களுக்கு அது கரெக்டாக தான் இருக்குது. அதனால தான் அந்த பட்டி அவங்க வந்து இப்படி நேருக்கு நேராக வச்சுருக்காங்க. இப்போ தெரியல, நம்ம அப்படியெல்லாம் வைக்க மாட்டோம், நம்ம இப்படி கிராஸாக தான் வைப்போம். பட் அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இருக்கிற அதே அளவு தான் 12.25 இருந்துச்சு, நான் 13 வச்சுருக்கேன், அவ்வளோதான் சரிங்களா? பட்டி நல்லா பெருசாக தான் வரும். அவங்களதுல பாருங்க பட்டி ஓரளவுக்கு தான் இருக்கு, ஆனால் நம்மளது வச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த கோடை வந்து போட்டுடலாம். நான் நேராக போடணும் அப்படிங்கிறதுனால உயரத்தை செக் பண்ணிட்டு போடுறேன். பாருங்க, இப்போ வந்துட்டு இதுதான் அளவு, இது கிடையாது நம்மளுக்கு. இதுலேயே பாருங்க 1.5 இன்ச்சு, அதுக்கு மேலே பட்டியோட உயரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். ஓகே, கழுத்து வந்துட்டு நம்ம நல்லா டீப்பாகவே வரைஞ்சிக்குவோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வெட்டிடலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறமா நான் பட்டிக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்க பட்டி பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓ, இது வந்துட்டு அப்படியே நேருக்கு நேர் வச்சுருக்காங்கப்பா, இந்த 2 இன்ச்சு உயரம் அவங்க வைக்கல, ஃப்ரண்ட்டுக்கு அவங்க 2 இன்ச்சு வச்சுருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்துட்டு பண்ணிக்கணும். அப்போ நம்மளும் வந்துட்டு அந்த பட்டியோட உயரம் 2 இன்ச்சு வைக்கிறோம் இல்லைங்களா, 2 வைக்காமல் கம்மியாக வச்சுக்க வேண்டியது. அவங்களுக்குலாம் 1 இன்ச் உயரம் வச்சாவே போதும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே வச்சுருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ வெட்டிட்டேன் பாருங்கள். சென்டர் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். எப்போ போல் ஷோல்டரை 2ஆக பிடிச்சிட்டு கீழே வந்துட்டு 2ஆக பிடிச்சிக்கிறோம். 2ஆக பிடிச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1.5 வச்சுருக்கேன், சைடில் வந்துட்டு 1 தான் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கா அவங்களுக்கு. பார்க்கலாம், போட்டு பார்த்துட்டு ஒருவேளை ஏதாவது ஃபீட்பேக் சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க இங்கே போட்டு பார்ப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். போட்டு பார்த்தாங்க இன்னும் சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கரெக்டாக இருக்கான்னு. என்னதான் அவங்க சொன்னாலுமே எனக்கு வந்து நேரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருக்கும். பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனாலும் நான் அந்த ஃபீட்பேக் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் இப்போ தெரியுதா நான் ஏன் வந்துட்டு கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டோட ஒயரை இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியலன்னு சொல்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு மாதிரி தைப்பாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்போ அதில் எப்படி இருக்கோ, அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வெட்டணும். நம்ம டைரெக்டாக பாடியிருந்து அளவெடுத்தா அது வேறு. பட் இந்த மாதிரியெல்லாம் வரப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தான் வெட்டணும். இப்படி பார்க்குற பாருங்கள், உங்களுக்கு பட்டி வச்சா ரொம்ப அப்படி தூக்காமல் அப்படியே பார்த்து நேருக்கு நேராக தான் வரும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்குது, தைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் வரும்.
சரி ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு 38 இன்ச் பாடி சுற்றளவுள்ள கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸ், அதாவது காட்டன் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.